தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடுமையாக மிகுதியாகியுள்ளதாகவும் பொறுப்பு டிஜிபி பொறுப்பற்ற முறையில் செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டியுள்ள தமிழிசை இந்த தேர்தல் தமிழக மக்களுக்கும் திமுகவுக்குமான போர் எனவும் தெரிவித்துள்ளார். நான் கச்சா எண்ணெயிலிருந்து எரிவாயிலிருந்து தமிழகம் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனைக்கு வருகிறேன். உண்மையிலேயே தமிழகத்தில் கச்சா எண்ணெய் பிரச்சனை இல்லை, எரிவாயு பிரச்சனை இல்லை, எரிசக்தியும் பிரச்சனை இல்லை. ஆனால் உள்ளம் எரிந்து கொண்டிருக்கிறது என்ன என்றால் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. பொறுப்பு டிஜிபியை வைத்துக் கொண்டு பொறுப்பில்லாமல் காவல்துறை செயலாற்றி கொண்டிருக்கிறது. அந்த பொறுப்பை தமிழக அரசாங்கம் தட்டி கழிக்கிறது. வேதனையோடு சொல்கிறேங்க. தமிழ்நாட்டில் குற்றங்கள் குறைந்திருக்கிறது என்று மாய தோற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக குற்றங்களை பதியவே காவல்துறை மறுக்கிறது என்பது நேரடியான குற்றச்சாட்டு. இதுல பொறுப்பு டிஜிபி ஏதோ இப்ப 5 மணிக்கு மக்களிடம் சட்டம் ஒழுங்கலாம் நல்லா தான் இருக்குன்னு பொறுப்பற்ற முறையில் பேச இருப்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனா கேட்கிறேன், ஒரு பொறுப்பு டிஜிபியை வைத்துக்கொண்டு ஒரு முழு நேர டிஜிபி கூட போட முடியாமல் ஒரு அரசாங்கம் எதுக்கு நடைபெறுகிறது என்று நான் கேட்கிறேன். எல்லா குற்றத்திற்கும் அதுதான் காரணம். என்னங்க நீங்க ஆட்சி நடத்துறீங்க? இதுல வேற விளம்பரம் வேற. தமிழ்நாடு தலை நிமிர்கிறதா, தமிழ்நாடு தலை குனிந்து கொண்டிருக்கிறது.